எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்லிக்கொண்டே இருப்பது அதிமுக பாரதிய ஜனதாவுடைய அடிமை. அதிமுக எப்பொழுதும் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை பல முறை சுட்டிக்காட்டிவிட்டோம். இதே திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாநிதி இருக்கின்ற பொழுது 1999 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி போட்டு வெற்றி பெற்று திரு வாஜ்பாய் அவர்களுடைய மத்திய அமைச்சர்களே திமுக எம்பி இடம் பெற்றிருந்தாங்க. திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். அப்போ அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது ஓராண்டு மருத்துவமனையில் இலாக்கா மந்திரியா வச்சிருந்தாங்க. 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல், அப்பொழுது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அங்க வச்சது. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, திமுக கூட்டணி வச்சா நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. அதே போல எப்பொழுது பார்த்தாலும் அடிமை என்று சொல்லுகிறேன், நீங்க தாங்க அடிமை. 2011 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, அப்பொழுது அந்த காலகட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. அப்ப சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அண்ணா அறிவாலயத்தில் முதல் மாடியில் கலைஞர் தொலைக்காட்சியில் முறைகேடு தான் சிபிஐ ரெய்டு நடந்தது. கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை, மேல்தளத்தில் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் நடக்குது, அங்க சிபிஐ ரெய்டு, கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. இப்படி மிரட்டி பணிய வைத்து அடிமையாக இருந்தது திமுக. அண்ணா திமுக அப்படி அல்ல. அதே போல வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய நிர்வாகி மீது வழக்கு போடுவது, சிந்திச்சு பாருங்க. 4ஆம் தேதி திரு ஸ்டாலின் அவர்கள் 2011 கொளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறார். அந்த தேர்தலில் முறைகேடு நடந்ததாக அப்போ போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் வழக்கு தொடர்றார். அந்த வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அதை பற்றி ஒரு பத்திரிகையாவது ஒரு ஊடகமாவது வெளியிட்டாங்களா? சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக பற்றி நேற்றைக்கு முன்தினம் பத்திரிகையில போடுறீங்க. ஆனா ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் 2011 சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியிலே போட்டியிட்ட அவரை பற்றி விசாரணை வருகின்ற பொழுது எந்த ஊடகம் எந்த பத்திரிகை வெளிப்படுத்தல. 2 மணி நேரம் வாதம் நடந்திருக்குது. மீண்டும் நாளை தினம் 11ஆம் தேதி வர இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். ஆக ஊடகங்களும் பத்திரிகைகளும் தர்மத்தை நீங்கள் நாட வேண்டும்.